Hi friends, இந்த வீடியோவில் வந்து நாம sand clock எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம sand clock செய்யறதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னன்னு பார்த்துலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு 2 circle shaped cardboards, ஒரு கலர் டேப். இந்த கலர் டேப் எதுக்குன்னா நமக்கு sand clock டெக்கரேட் பண்ணுறதுக்கு வேணும். நியூஸ் பேப்பர்ஸ், இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் வந்து நமக்கு 6 ஸ்டிக்ஸ் சேம் சைஸ்லேயே வேணும். அப்புறம் இந்த மாதிரி 2 எம்டி இங்க் பாட்டில்ஸ், அப்புறமா கலர் பவுடர் வேணும். ஓகே, இப்போ வந்து நம்ம sand clock எப்படி செய்யறதுன்னு பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ஸ்டாண்ட் செய்யணும். இந்த ஸ்டாண்ட் எப்படி செய்யணும்னா, இந்த மாதிரி நான் 6 ஸ்டிக்ஸ் சொல்லியிருந்தேன். இந்த ஸ்டிக்ஸை வந்து 3 டிவைட் பண்ணிக்கோங்க. அந்த 3 ஸ்டிக்ஸை வந்து ஒரே ஸ்டிக்காக மாற்றணும். எப்படின்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பர் சொல்லியிருந்தேன். இந்த நியூஸ் பேப்பரை வந்து wrap பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வந்து டெக்கரேஷனுக்காக கலர் டேப்பால் அதை ரோல் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு 3 ஸ்டிக்ஸ் இருக்கும். அதுக்கும் சேம் மெத்தட் தான். இதெல்லாம் முடித்த பிறகு ஸ்டிக்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து 2 இங்க் பாட்டிலில் ஒரு இங்க் பாட்டிலில் மட்டும் தேவையான அளவு இந்த மாதிரி கலர் பவுடர் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த இங்க் பாட்டில் மவுத் சைஸ்க்கு சின்ன சர்க்கிள் ஷேப்பில் ஒரு கார்டு கட் பண்ணிக்கோங்க. அந்த கார்டில் வந்து சென்டர் பாயிண்டில் வந்து ரொம்ப மைன்யூட்டான ஹோல் போடுங்க. பெரிய ஹோல் வேணாம், மைன்யூட்டான ஹோல் போட்டால் போதும். அந்த ஹோல் போட்ட பிறகு நீங்கள் அந்த கார்டு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக மவுத்தோட டேப் போட்டு ஒட்டிடுங்க. ஒட்டிட்ட பிறகு செகண்ட் இங்க் பாட்டில் வந்து நீங்கள் அப்சைட் டவுனாக ஃபேஸ் பண்ணி கலர் டேப்பால் ரோல் பண்ணிவிடுங்க. அந்த கலர் டேப்பால் ரோல் பண்ண பிறகு அது எப்படி இருக்கும்னா, நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து நம்ம sand clock டெக்கரேட் பண்ண போகிறோம். டெக்கரேஷனுக்காக நான் ஃபஸ்ட்டு 2 சர்க்கிள் ஷேப்டு கார்ட்போர்ட்ஸ் காட்டியிருந்தேன். இந்த கார்ட்போர்ட்ஸில் எனி ஒன் சைடு மட்டும் நீங்கள் டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த மாதிரி நம்ம கார்ட்போர்டை மேலேயும் கீழேயும் வச்சு ஒட்டணும். அதாவது இந்த மாதிரி வச்சு ஒட்டணும். 2 கார்ட்போர்டுமே ஈக்குவலாக வச்சு ஒட்டணும். இந்த மாதிரி வச்சு ஒட்டணும். இப்போ வந்து நான் இந்த 2 கார்ட்போர்ட்ஸையும் மேலேயும் கீழேயும் வச்சு ஒட்டிட்டேன். இது ஒட்டின பிறகு நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஸ்டிக் மாதிரி செஞ்சதை ஆப்போசிட் சைடாக இந்த மாதிரி வச்சு நம்ம ஒட்டிக்கணும். அதுவும் கம்மாலே நம்ம ஒட்டிக்கலாம். அவ்வளவுதான். இப்போ நான் இந்த 2 ஸ்டிக்ஸையும் ஒட்டிட்டேன். நம்ம sand clock ரெடி ஆகிடுச்சு. ஓகே, ஃபைனலாக நம்ம sand clock செஞ்சு முடித்த பிறகு நம்ம sand clock வந்து இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.